ஒரு பொண்ணு மேல விருப்பப்படலன்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? எனக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும்போது நான் இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இதுல பொண்ணுங்களை பிடிச்சவங்களும் இருக்காங்க. நீ ஜாலியா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இரு. நான் தூங்கியே 2 நாள் ஆகுது. அவ பொண்ணுக்கு பயந்துகிட்டு ஸ்ட்ரேயா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப போனும் போக மாட்டேங்குது. 2 நாள் ஆச்சு. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அங்க போறேன். கொஞ்ச நாளாவே நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? என்னடா அது? டேய், அப்பா கிட்ட சொல்றா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா சொல்றா. பா, மொத்தமா 3 பிரச்சனை இருக்கு. 3 பிரச்சனையா? மொத விஷயம் பெரிய பிரச்சனை இல்ல, அப்படியா? செட் ஆயிடும். ஆனா 2வது பிரச்சனை. அப்போ 3வது பிரச்சனை? இந்த மொத பிரச்சனையும் 2வது பிரச்சனையும் யாருக்கிட்டே சொல்ல முடியலங்கிறதா என்னோட 3வது பிரச்சனை. நீ தயவு செஞ்சு என்ன டென்ஷன் ஆக்காம அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிடு. சொல்லு சிபி. பா, நான் சொல்றேன், ஆனா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. என் பையன் மேல சத்தியமா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஓ, வேணாம்ப்பா. கேட்ட உடனே மறந்துடணும். அது அது நம்ம சாமன் இருக்கார்ல, சாமு. அவனுக்கு என்னாச்சு? அவர் ஒரு கே. கடவுளே! அம்மா, பா, இத குடிங்க. சரக்கு தான் குடிங்க. தண்ணி ஊத்துனியா? உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அட்டாக்குன்னு நினைச்சேன். ஐயோ, இதுக்கு அதுவே மேல்றா. இருங்க, இன்னும் டைம் இருக்கு. இருந்தாலும் சிபி, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வெய்யே. முடிஞ்சது. இல்ல, நான் நெட்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இவங்கள மாதிரி 2 பேர் வீடியோ பார்த்தேன். அதுக்குள்ள வீடியோலாம் வந்துருச்சா? அது இல்ல, அவங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன். அவங்க பேசுறது கேட்கும்போது இது பெரிய பிரச்சனை இல்லைன்னு தோணும். நமக்கு பழக்கம் இல்லைல்ல, வெளிநாட்டுல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். அதெல்லாம் வெளிநாட்டுல. எனக்கு அனிதாவையும் ஜான்சனை பத்தியும் யோசிக்கும் போதுதான் அவங்க இதை எப்படி ஏத்துப்பாங்கன்னு தெரியல. கடவுளே, இப்படி எல்லாம் நடந்தா என்னதான் பண்றது? பா, என்ன பண்ண போறீங்க? சரி, அதை விடு. உன்னோட முதல் பிரச்சனை என்னது? காத்து வரல. என்னது? ஃபேன்ல விளையாடாம விஷயத்த சொல்லு. கேட்கல. கை விட்டுறாதீங்க. அப்பா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எனக்குன்னு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அதே மாதிரி தானே நானும் உங்களுக்கும். ஆமா தானே? நானும் ரோஸ்லியை லவ் பண்றேன்ப்பா. நடந்தது நடந்துருச்சு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னாச்சுப்பா? என்ன தனியா விட்டு போயிடாதீங்கப்பா. போட்டு கேஸ் போட்டு. நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். சரி, வாங்க. போலாமா? போலாம். நீ எங்கடா போயிட்டு இருக்க? சும்மா சுத்தி பார்த்துட்டு வரலாம். 8 மணி ஆகுதுடா, எனக்கு பசிக்குது. இந்த டைமு பசிலாம் உங்களோட கற்பனை தானப்பா? கற்பனை இல்ல, உங்களுக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காலையில் ஆனால் நைஸ் தோசை, மத்தியானம் சாப்பாடு. அது ஏன் உங்களுக்கு நைஸ் தோசைனா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான்.
நீ என்ன ஏதாவது ஹோட்டல் தொடங்க போறியா? ஆ? இல்ல ஆ? உங்களுக்கு நைஸ் தோசைன்னா பிடிக்கும். ஆ. எனக்கு பாத்தீங்கன்னா கல் தோசை தான் பிடிக்கும். அதனால அதனால ஒண்ணும் இல்ல. அப்புறம் உங்களுக்கு ஆட்டுக்கறினா பிடிக்கும்ல? ஆ, ஆனா உருளைக்கிழங்கு போட்டு சமைச்சா? அது உருளைக்கிழங்கு இல்லாம இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். ஆனா அம்மாவுக்கு அதானே பிடிக்கும். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிட முடியுமா? நீ என்னடா காலங்காத்தால சம்பந்தம் இல்லாம ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க? அது வந்துப்பா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாப்பாடை வேற ஒருத்தர் சாப்பிட்டா ஏதாவது தப்பா? அவங்க உங்களுக்கு பிடிச்சா அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க. அதுல என்ன தப்பு? அதேதான் அதேதான். என்னாச்சுடா, ஆட்டு மந்தையில இருந்து ஒரு ஆடை திருடிட்டியா என்ன? ஐயோ அது இல்லப்பா. ஆ. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். ஆமா. இப்போ எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆ, உங்களுக்கு ஒன்று பிடிக்கும், ஆ. அப்புறம் சாமண்ணாவுக்கும் ஒன்று பிடிக்கும். அந்த மாதிரி மற்றவங்களுக்கும். டேய், எனக்கு சுகர் இருக்குடா. இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டாது பேசலாம், இல்ல பேசிக்கிட்டே சாப்பிடலாம். சீக்கிரம் போ. சாமுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அவன் மற்றவங்க மாதிரிலாம் இல்லை. பசியில் இருக்கும்போது அது இதுன்னு பேசிக்கிட்டு. கொஞ்சம் சீக்கிரம் போடா. அனிதா, இந்த ஆட்டுக்கறியில் எதுக்கு நீ உருளைக்கிழங்க போடுற? என்னது? இல்லை, எனக்கு அது பிடிக்காது. சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மற்றவங்க சாப்பிடக்கூடாதா? ஆ? இதே தான் அவனும் கேட்டான். யாரு? அந்த சிபி. அவன் காலையில் என்னை கூட்டிகிட்டு போகிறப்ப கேட்குறான், இந்த நைஸ் தோசை சாப்பிட்டா என்ன பிரச்சனை, ஆட்டுக்கறியில் உருளைக்கிழங்கு போட்டால் அது குத்தமானு. நீ கவனிச்சியா? அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீ கவனிச்சியா? ஆ? எனக்கு என்னவோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்குன்னு தெரியல. என்னம்மா விஷயம்? இந்த நேரத்தில் எதுக்காக சர்ச்சுக்கு போறீங்க? ஒன்றும் இல்லை. ரோஸ்லி கூட சண்டை போட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. அம்மா, முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்க. நான் இங்கே வண்டியிலேயே உட்காந்து. நீயும் உள்ளவா. சிபி, எனக்கு தெரியும் வீட்டில் இருக்கிறது என் சாம் இல்லை. என்கிட்ட அவன் ஏதோ மறைக்கிறான். நீ என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நீ அதை என்கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகணும். அவங்க 2 பேரும் சாம் நதனுக்கு நடுவுல. சிபி, கர்த்தாவே. அம்மா அழாதீங்க. நீங்களே இப்படி கஷ்டப்பட்டா எப்படி? நம்மக்கிட்ட இதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு சாமனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அதை யோசிச்சு பாருங்க.